ஹாப்பியா? முறுக்கி பார்க்குறேன்னா முறுக்கி பாரு. போதுமா? ஹாப்பியா? ஸோ மக்களே, இதுதான் கொல்லிமலை என்ட்ரன்ஸு. ஆக்சுவலி 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து முள்ளுக்குறிச்சி மெட்டாலா அந்த சைடு ஒரு ரூட் இருக்குது. இது வந்து சேந்தமங்கலம் காரவள்ளி இந்த ரூட்டு. இந்த ரூட்டில் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வணக்கம் மக்களே. என்னடா எங்கேயோ நைட்டு பைக்கை ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் இப்போ எப்போ எத்தனை மணிக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா அரௌண்ட் 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வீட்டில் யாரையும் எழுப்பாமல் நைஸாக பைக்கை வெளியில் தள்ளிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இவனை பிளாக் பீஸ்னு கூப்பிட கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கு நேம். அதனால் ஷார்ட் பண்ணி பிபின்னு கூப்பிடலான் இருக்கேன். பிக் பாஸ் மாதிரி பிபி. ஒரு வழியாக நேற்று நைட்டே பேக் பண்ணி நிறுத்திட்டேன். ஸோ காலையில் எடுத்து உன்னை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு சைடு வரைக்கும் தள்ளிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிளம்பிட்டோம். எங்கள் ஏரியாவில் வந்து திருவிழாவாமா. நீ எங்கடா கிளம்பிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உடனே சொல்லிட்டா எப்படி? இருங்க சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கேன். என்ன ஹில்ஸ்னால் லைக் இப்போ வந்து நம்ம வந்து மெயினாக கொல்லி ஹில்ஸ் போகிறோம். யார் அப்படின்னா நம்ம கல்லணை போயிருந்தோம்ல. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து இப்போ வந்து சரி கொல்லி ஹில்ஸ் போகலான்னு சொல்லி அன்றைக்கி கல்லணையில் இருக்கப்பவே பிளான் போட்டோம். அப்போ வந்து லாக்டவுன்னால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இப்போ தான் லாக்டவுன் முடிஞ்சிருச்சுல. இப்போதைக்கு லாக்டவுன் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. போகிறோம், ஸ்டே பண்ணுறோம், விளாக் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். 2 days தான் அந்த இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி போயிட்டுருக்கோம். வீடியோ மேபி நீங்கள் லேட்டாக தான் பார்ப்பீங்க. இவனுக்கு வந்து நம்ம பையன் பிபிக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து இந்த எல்இடி மட்டும்தான் இருக்கா. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்போ லைட் திடீர்னு எரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வந்து பார்த்துருக்கேன். ஃபாக் லைட் தான். ஸோ ஆனால் அது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நெகோஷியேட் பண்ணிட்டுருக்கேன், பார்ப்போம். அப்புறம் அதே மாதிரி நடுவில் ஒரு தடவை கீழே போட்டேங்க. எங்கள் வீட்டு மண் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கப்போ இப்போது மழை டைமு வண்டி ஸ்கிட் ஆகி மண்ணில் கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த ஹேண்டில் பார் வந்து புது ஹேண்டில் பார். ஸோ ஃபுல்லாக பெண்ட் ஆகி ஒரு 2600 ரூபா செலவு வச்சான். ஒன்றுமே இல்லை. ஒரு 30லேருந்து வண்டி ஓரளவுக்கு ஸ்லோ ஆகிடுச்சு. நான் டக்குன்னு இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டேன். வண்டி மூவ்மெண்ட் இல்லாமல் இப்படி கீழே விழுந்ததுக்கே 2600. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஒரு பம்பர் கொடுக்குறாங்க பாருங்கள். சத்தியமாக வேஸ்ட்டு. நான் வேறு அதில் ஹாரன் வேறு போட்டிருக்கேன். கரெக்டாக கீழே விழுந்த உடனே பம்பர் வந்து ஃபுல்லாக பெண்ட் ஆகிடுச்சு. என்னடா பம்பர் பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா பெண்ட் ஆகினது மட்டும் இல்லாமல் ஹாரன் கட்டாகி விழுந்துருச்சு. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் நைட்டு உட்காந்து கீழே எனக்கு ஒன்றும் அடி இல்லை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த நாள் சர்வீஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வண்டி இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ கிராஷ் கார்ட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ அவ்வளோதான், வந்துட்டோம். இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம், அவங்க வரட்டும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கிளம்பியாச்சு. நம்ம வினோத் அரவிந்த் வந்துட்டாங்க. இந்த நம்ம பாய்ஸ் வந்து கிட்ட 3/4 மணி நேரம் லேட் பண்ணியிருக்காங்க. வரட்டும் இன்னைக்கு. பாய்ஸ் 3/4 மணி நேரம் லேட் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் 2 பேர் மட்டும். சரி மேப் போட்டுக்கிட்டு. ஓகே. அப்போ வினோத் நீ முன்னாடி போ. மேப் போட்டல. சரவணன் தானே? சரவணனா? நீ தானே நேற்று கால் பண்ணி யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னது. அப்போ நீ அப்படி சொன்ன? அதான் ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருந்தானே. சந்தோஷ் நம்பர் தான் சேவில் இருந்துச்சு. மக்களே, உங்களுக்கு ரோடு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. அந்த ரிஃப்ளெக்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து லைக் துறையூர் போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குங்க. 2 சைடு அந்த மரம் இருக்கவும் செம்ம சில்லுன்னு இருக்குது. செம்ம சில்லுன்னு இருக்குது. சாரி, ஆப்போசிட்டில் பஸ் வந்துருச்சு, அதனால ஸ்லோ பண்ணிட்டேன். ஸோ செம்ம சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலி ஹைவேல வந்து சென்டரில் லைக் அந்த செடி வைக்காமல் ஒன்று சென்டரில் இல்லை சைடில் வந்து மரம் வச்சா நல்லாயிருக்கும்.
ஏன் வந்து அது வைக்க மாட்றாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன், புளிய மரம்லாம். ரோடே வந்து ஓட்டுறதுக்கே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி சோலோவாக போகிறீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி ஃபீல், குரூப்பாக பசங்களோட போகிறது அது வேறு மாதிரி ஃபீல். ஸோ குரூப் ரைட் பண்ணி பாருங்கள். எதுனாலும் நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு குரூப் ரைட் பிடிச்சிருக்கு, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கிளப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கிளப்பை பற்றி சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் திங்க் பண்ணிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா லைக் இப்போ இதே ஒரு ஃபாரஸ்ட் சைடு அந்த மாதிரிலாம் போகிறோன்னு வைங்களேன், தனியாக போகிறதோட குரூப்பாக போனால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், செக்யூராக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணணும்னு இல்லை, யாரையாவது அந்த டைமில் போய் டிபெண்ட் பண்ணுறது. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, இருந்தாலும் எல்லோரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஓகே, ட்ரை டு காண்டாக்ட் மீ இன் இன்ஸ்டாகிராம். ஹாப்பியா? முறுக்கி பார்க்குறேன்னா முறுக்கி பாரு. போதுமா? ஹாப்பியா? மலைகள் நடுவில் வீக்கெண்ட் வேண்டர்ஸ் நாங்கள். Here we are en route Kolli Malai. ஸோ மக்களே, இதுதான் கொல்லிமலை என்ட்ரன்ஸு. ஆக்சுவலி 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து முள்ளுக்குறிச்சி மெட்டாலா அந்த சைடு ஒரு ரூட் இருக்குது. இது வந்து சேந்தமங்கலம் காரவள்ளி இந்த ரூட்டு. இந்த ரூட்டில் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் தான் மேப் போகிறாரு. அதுக்கு முன்னாடி கலை ட்ராவலர்ஸ் அவர் போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு 2-3 யூடியூபர்ஸ் இருக்கும். என்னாச்சு? ஓகே, கிளம்புங்க. 5வது ஹேர்பின் பெண்டு. ஆக்சுவலி பெண்டு பயங்கரமாக இருக்குது. வியூ பாருங்க. ஹாய். மங்கிக்கு ஹாய் சொன்னால் ஹாய் சொல்லாமல் போகுது. ஓகே, ஸோ வியூ பாருங்கள், எல்லாம் லைனப் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள், நான் தான் மேப். இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அருமையான பயணமாக இருக்குது. இங்கே கார்னரிங்லாம் பயங்கரமாக போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயம் கற்றுக்கிறேன் நான். அப்படியா? வாங்க. ஹலோ, பயணம் எப்படி இருக்கு? கலை டிராவலர் பயணம் நல்லபடியாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. 3 பேருமே ஏன் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது? என்னது? இல்லை, பேசுகிறப்ப லைட்டாக ஸ்ட்ரக் ஆனீங்களா, அது கேட்டேன். யோசிச்சுட்டே இருக்கீங்களோ? ஓகே.
கமல் வாக்ஸ் சேனலில் இருந்துட்டு நான் தான் மேப்பாகிய வினோத் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆகாய கங்கை ஃபால்ஸ் வந்து இறங்கி போயிட்டு இருக்கோம். மக்களே சத்தம் கேட்குதா? கேட்கலையா? அந்த சத்தம் அப்படியே இங்கே திரும்புங்க. தெரியாது ப்ரோ. தெரியும் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் ரைட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. சத்தம் கேட்க மறைச்சில அங்கே டேப் பண்ணுங்க. இப்போ திருப்பங்க. இல்லை மூவ் ஆகாது. அந்த தெரியுது பார்த்தீங்களா அந்த மலை? அங்கே தெரியுது பார்த்தீங்களா? வான்கம்பு மாதிரி சீவி ஒரு கையில் கொடுக்கணும். வான்கம்பு மாதிரி சீவி ஒரு கையில் கொடுக்க பாருங்க. மான்கொம்பு மாதிரி சீவி கொடுங்க. 2 மலையும் மான்கொம்பு மாதிரி சீவி பூரா. மக்களே இங்கே தெரியுது பாருங்க தண்ணி. ஸோ நம்ம வந்துட்டோம். ஆகாய கங்கை யார் யார் கூடனா மலையிலேருந்து ஃபால்ஸ் வருது. சேனல் பேர் சொல்லிக்கோங்கப்பா. கல்லை டிராவலர். நான் தான் கல்லை டிராவலர், வெறும் கல்லை டிராவலர். அப்படியே அவங்க சேனலுக்கும் போய் ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பார்த்துருங்க. ஹாய் மக்களே, ஒரு வழியாக வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் ஆகாய கங்கை ஃபால்ஸ். கொல்லி ஹில்ஸில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் சினிமேட்டிக் வீடியோஸ்லாம் போடுறேன். பாய். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஆகாய கங்கையில் குளிச்சு முடிச்சிட்டோம். பின்னாடி தெரியுதா? ஸோ குளிச்சு முடிச்சிட்டோம். இப்போ அவ்வளோதான், கிளம்புறோம். ஆக்சுவலாக ஆனால் அந்த இடத்துல வந்து சரியான டீ சூப்பராக இருந்துச்சு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து குளிச்சு பாருங்கள். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப் ரோட் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. காணோம். இதெல்லாம் தரம் இல்லை. இங்கே பாரு, இதுக்கப்புறம் இப்படி இருக்க மாட்டிருக்கு. இதுதான் ஆஃப் ரோட் தரம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் தங்கியிருந்தோம். ஸோ கொல்லி கேம்பர்ஸ். ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வந்து செம்மேடு போயிட்டுருக்கோம். ஸோ பாய் பாய் கொல்லி கேம்பர்ஸ். ஸோ வந்து மொரட்டு ஆஃப் ரோடிங்காக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள்.